We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையம் படுகை அணையிலிருந்து ராஜவாய்க்காலுக்கு தண்ணீர் திறக்க வலியுறுத்தி பரமத்தி வேலூரில் காவிரியில் ஆற்றில் இறங்கி விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சதீஷ் வழங்கலாம். கேட்கலாம். சதீஷ், விவரங்கள். வணக்கம். சுதந்திர தின நாளில் விவசாயிகள் வாழ்வாதார கோரிக்கை விவசாய பயன்பாட்டுக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆற்றில் இறங்கி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் நாமக்கலில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. ஜேடர்பாளையம் படுகை அணையிலிருந்து பிரிந்து வரும் தண்ணீர் ராஜவாய்க்காலில் பாசனத்திற்கு தண்ணீர் திருத்த கோரி காவிரி ஆற்றில் இறங்கி சுமார் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தண்ணீர் திறக்கவில்லை என்றால் 2 தினங்களில் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பரமத்தி வேலூர் காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே உள்ள ஜேடர்பாளையம் படுகை அணையிலிருந்து ராஜவாய்க்காலுக்கு வழங்கப்பட்ட வந்த தண்ணீர் கடந்த 15 நாளுக்கு முன்பு எந்த விதமான முன்னறிவிப்புமின்றி நிறுத்தப்பட்டன. இதனால் பரமத்தி வேலூர், பொத்தனூர், நஞ்சைடையார், பாலப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 30,000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட வெற்றிலை, கோரை, வாழை தண்ணீர் இல்லாததால் பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டு பயிர்கள் தண்ணீரின்றி கருகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. விவசாயிகள் பாசனத்திற்காக ராஜவாய்க்காலில் தண்ணீர் திறந்துவிடக் கோரி இள விவசாயிகள் சங்கத்தினர் மாவட்ட நிர்வாகத்திடம் வலியுறுத்தி வந்த நிலையில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இந்த நிலையில் தண்ணீர் இல்லாததால் வெற்றிலை கருகி வருவதை பார்த்து அதிர்ச்சியடைந்த வெற்றிலை விவசாயிகள் மற்றும் இள விவசாய சங்கத்தின் தலைவர் சவுந்தரராஜன், விவசாய முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பொதுச்செயலாளர் பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ராஜவாய்க்காலில் தண்ணீர் திறந்து விடாத தமிழக அரசை கண்டித்து பரமத்தி வேலூர் காவிரி ஆற்றில் இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி கண்டன கோஷங்களை எழுப்பி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விவசாய முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் பாலசுப்ரமணியன் பேட்டியளிக்கையில் ராஜவாய்க்காலை நம்பி வெற்றிலை, கரும்பு, கோரை என 30,000 ஏக்கரில் விவசாயம் செய்து வருவதாகவும் மேலும் ஒவ்வொரு ஏக்கருக்கும் 15 லட்சம் செலவு செய்துள்ளதாகவும் தண்ணீர் திறக்க கோரி பலமுறை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியிடம் மாவட்ட நிர்வாகத்திடம் வலியுறுத்தி. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.